நம்ம வெண்பாவோட மனசுக்குள்ள உண்மையிலேயே ஆறாத ஒரு ரணங்கள் எல்லாமே மிக பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வெண்பா எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டாடாவும், அடுத்ததா மல்லி அம்மாவும் நம்ம கூட இருக்கணும். முக்கியமா மல்லி அம்மா நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா இந்த சுடர் பண்றது எல்லாத்தையுமே, அதாவது ரேணுமா பண்றது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, உண்மையிலேயே வெண்பாவால அத தாங்கிக்கவே முடியல. ஸ்கூல்ல சரியா படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. மல்லி அம்மாவ பார்க்க முடியாம, மல்லி அம்மா கிட்ட பேச முடியாம, உண்மையிலேயே வெண்பாவால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே வெண்பா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் விஜயும் இருந்துட்டு எப்படியாச்சும் வெண்பாவ அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்ற மாரி தான் நெனைக்கிறாரு. ஆனா அந்த ஒரு விஷயமும் இங்க முடியாத ஒரு காரியமா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வெண்பாவோட ஃப்ரெண்ட் மீனா இருக்காங்க இல்லையா? அவங்களால வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்னு நெனச்சாலே, உண்மையிலேயே ரொம்பவும் கூஸ் பம்ப்ஸாவும், ரொம்பவும் சூப்பராவுமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இப்படிலாம் பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க டாடாவுக்கு வந்து 2 அம்மா இருக்காங்க அப்படின்னா, அவங்க தப்பான டாடா அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து இப்போ வந்து நம்ம வெண்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஆனா, மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே வெண்பா செய்ய போற சம்பவம் சிறப்பா இருக்க போகுது அப்டின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம மல்லிக்கு மட்டும் இதுல உடன்பாடு இருக்கு. மல்லி மட்டும் தான் வந்து இங்க ஆ விஜய்க்கு வந்து உண்மை எல்லாத்தையுமே புரிய வைக்கணும். எல்லாருக்குமே புரிய வச்சு, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்டின்ற மாரி வந்து சொல்லணுன்றது கிடையாது. வெண்பாவுக்கும் இதெல்லாம் உடன்பாடு இருக்கு. அவங்களும் இத பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீனா வந்து, என்னாச்சு வெண்பா? ஏன் ஒரு 2, 3 நாளா நீ ரொம்ப டல்லா இருக்க? என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அதுவும் இல்லாம உனக்கு தான் வந்து உன்ன பெத்த ரேணுமா வந்துட்டாங்கல்ல. அதாவது உன்ன பெத்த அம்மா வந்துட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம உனக்கு 2 அம்மா வேற. மல்லி அம்மாவும் ரொம்ப பாசம் காட்டுறாங்க. அதே மாரி உன்ன பெத்த ரேணுமாவும் வந்து ரொம்ப பாசம் காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது, "ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்ல மீனா, எனக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை. அதுவும் இல்லாம எனக்கு மல்லி அம்மாவ தான் ரொம்ப பிடிக்கும். என்ன தான் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அம்மா தான் அப்படின்ற மாரி வந்து சொன்னாலுமே கூட, எனக்கு அந்த ஒரு உணர்வு இல்லவே இல்ல. ஏன்னா பெத்த தாயி அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலுமே கூட, அந்த ஒரு உணர்வு எனக்கு சுத்தமா இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி மல்லி அம்மாவ பார்க்கக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேணுமா சொல்றாங்க. ஆனா விஜய் டாடா இருந்துட்டு, எப்பவுமே மல்லி அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது யார் சொல்றத நம்புறதுன்னே தெரியல. கடைசியில மல்லி அம்மாவ நான் இழந்துருவேன் போல இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, வெண்பா இவ்ளோ தான் பிரச்சனையா? அப்படி இருக்கும்போது அதாவது இங்க எதுக்காக வந்து மல்லி அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதாவது உங்க ரேணுமாவ பார்த்து எதுக்காக அவங்க சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா விஜய் டாடா, அடுத்ததா வந்து கதிரேசன் தாத்தா, அடுத்ததா வந்து நிஷா சித்தி இவங்க எல்லாருமே வந்து இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்படின்ற மாரி நம்புறாங்க. ஆனா மல்லி அம்மா மட்டும் தான் இங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு பேர சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அ அதாவது வெண்பா நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. அதுவும் இல்லாம நீ இப்போ ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷன்ல இருக்க. உனக்கு மல்லி அம்மா வேணும் அப்படின்னா, கண்டிப்பா ரேணுமா வேணாம் அப்படின்றது தானே அர்த்தம். அதாவது ரேணுமாவும் வேணும் அப்டின்னா, நீ ஓகே. மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா ரேணுமாவ உனக்கு பிடிக்கல, ரேணுமா வந்து நல்லவங்க கிடையாதுன்னு நினைக்கிற அப்டின்னா, கண்டிப்பா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத நீ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா, உன் மல்லியம்மா அத கண்டுபிடிக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிச்சு, அவங்க யாரு, என்ன, ஏது உண்மையிலேயே உங்க மல்லியம்மா சொல்ற மாரி, அவங்க கெட்டவங்களா அப்டின்றது எல்லாத்தையுமே நிரூபிச்சுட்ட அப்டின்னா, அதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமா உன் மல்லியம்மா கூடவே இருக்கலாம். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்போ வெண்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் விஷயங்கள்லாம் புரிய வருது. அதுவும் இல்லாம மல்லி அம்மா ஏன் அப்படி சொல்லணும்? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க.
கடைசியில வந்து வெண்பா இருந்துட்டு, உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது நம்ம ரேணுமா தானா? அதுவும் இல்லாம அவங்க யார்கிட்ட பேசுறாங்க? எங்க போறாங்க? எங்க வராங்க? இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். விஜய் டாடாவும், மல்லி அம்மாவும் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எனக்கு கிடைக்கணும். வேற யாருமே இதுக்கு நடுவுல இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, வெண்பா இருந்துட்டு இப்போ அடிக்கடி வந்து இந்த சுடர வந்து வாட்ச் பண்றது, யார்கிட்ட என்ன பேசுறாங்க அப்படின்ற மாரி பார்க்கறது. என்னடா இது குழந்தையா இருந்துட்டு இப்படிலாம் வந்து பண்றாங்களே! இதெல்லாம் தப்பு கிடையாதா? அப்படின்ற மாரி எல்லாருமே நெனைப்பாங்க. நல்ல விஷயத்துக்காக வந்து செய்யறது எதுவுமே தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களே சொல்லியிருக்கும்போது, இப்போ சின்ன குழந்தை வந்து பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமாவா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா, உண்மையான ரேணுமா இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்பதான் சுடர் இருந்துட்டு இந்த ரகு கிட்ட பேசுறது, அடுத்ததா ரகுவ மீட் பண்றதுக்காக போறது, இது எல்லாமே வெண்பாவுக்கு தெரிய வரப்போகுது. இங்க தான் நம்ம வெண்பாவோட சம்பவம் அ ஒரு சிறப்பாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மல்லி ஏதாச்சும் பிளான் பண்றாங்க அப்படின்னா, அத முறியடிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, சைலன்ட் கில்லரா இருக்கக்கூடிய வெண்பா இங்க சைலன்ட்டா இருந்துகிட்டு, இந்த சுடர் என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க போறா? எங்க வரா? என்ன ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணாலே ஈஸியா விஷயங்கள் முடிஞ்சிரும். அப்படிப்பட்ட விஷயத்த தான் வெண்பா வந்து செய்ய போறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இவங்க எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம வெண்பா தான் வந்து நெறைய ஆதாரங்கள கொண்டு வந்து காட்டப் போறாங்க. உண்மையிலேயே ரேணுமா வந்து இறந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுக்கும் நிரூபிக்க போறாங்க. அதே மாரி நிஷாவுக்கும் நிரூபிக்க போறாங்க. நம்ம விஜய்க்கும் நிரூபிக்க போறாங்க. ஏன்னா மல்லி எல்லாம் வந்து எப்படா இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வெண்பாவால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து உண்மையிலேயே மாஸ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.